பட்டமங்கலம் காளையை நீ அடக்கி விட்டாயா? அம்மா, கல்யாணி அம்மா பத்தி என்ன நினைச்சீங்க? பட்டமங்கலம் அம்பலக்காரரே அடங்கி போய் கிடக்குறாரு, கால அடங்காதா? என்னது? பட்டமங்கலத்து அம்பலக்காரரா? அது வேறொன்றும் இல்லையம்மா. காடையண்ணன் சம்பந்தம் இல்லாமல் ஏதேதோ உளறுகிறார். நான் காளையை அடக்கியதை நேரில் இவர்கள் பார்த்தார்கள் அல்லவா? அந்த அதிர்ச்சியிலிருந்து இவர்கள் 2 பேரும் மீளவில்லை அம்மா. அப்படித்தானே? நீங்கள் இருவரும் போய் உங்கள் வேலையை கவனியுங்கள். கல்யாணி அம்மா, அந்த கட்டாரிய கொடுத்தீங்கன்னா பத்திரமா உள்ள கொண்டு போய் வச்சிருவேன். எந்த கட்டாரி? அதான் அந்த தாவணியில மறைச்சு வச்சிருக்கீங்களே, அந்த கட்டாரி தான். இனி இதை என் நினைவாக மாற்றித் தருகிறேன். அப்போதுதான் அன்போடு அமைதியோடு உன்னிடமே இதை வைத்திருப்பாய். உங்கள் நினைவாக மாற்றப் போகிறீர்களா? எப்படி? இப்படி. அம்மா, கட்டாரி. கத்தியில கைப்படாம முனலை பிடிச்சு வாங்க. அது அப்படிதான் இல்லையா கல்யாணிமா? புரிஞ்சதுல அப்ப வாங்க. கல்யாணி, சென்று உடையை மாற்றிக்கொண்டு வா, உணவருந்தலாம். என்ன அப்படியே திகைத்து போய் நிற்கிறீர்கள்? நம்மிடம் நடனம் கற்றுக்கொள்ளும் கல்யாணியா இவள் என்று பார்க்கிறேன். நீ இந்த அளவிற்கு வீராங்கனையாக இருப்பாய் என்று நான் சிறிதும் எதிர்பார்க்கவே இல்லை. ஏதோ ஒரு வேகத்தில் அசட்டுத்தனமான காரியத்தில் ஈடுபடுகிறாய் என்று நினைத்தேன். மூர்க்கமான ஒரு காளையை மென்மையான ஒரு பெண்ணால் அடக்க முடியுமா என்று நினைத்தேன். ஆனால் நீ அதை சாதித்து விட்டாய். இது என் அண்ணனிடமிருந்து எனக்கு வந்த வீரம். அவர் விளையாட்டு போல் கற்றுக் கொடுத்தாலும் வீரமாக போராடும் வலிமையையும் உற்ற முறையில் கற்று தந்து விட்டார். இனி என் வாழ்நாள் முழுவதும் அது எனக்கு கவசமாக விளங்கும். அதனால் எத்தனை காளைகள் வந்தாலும் எதிர்த்து நின்று என்னால் அடக்க முடியும். காளையை அடக்கும் வித்தையையும் என் அண்ணன் எனக்கு சொல்லித் தந்திருக்கிறார். உடையை மாற்றிவிட்டு வருகிறேன். காளையை அடக்கும் வித்தையை உன் அண்ணன் உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரா? உன் அண்ணன் பாகனேரி அம்பலக்காரர் வாளுக்கு வேலையும் ஒரு காளை தானடி. அந்த காளையை எப்படி அடக்க வேண்டும் என்று எவரும் எனக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் ஏதுமில்லை. அது எனக்கே தெரியும். அதற்காக நான் உன்னைப் போல் கூர்மையான கட்டாரியை கொண்டு செல்ல தேவையில்லை. என் கண்களே 2 கட்டாரிகளாக பாகனேரி அம்பலக்காரரின் நெஞ்சில் பாய்ந்து என் மஞ்சத்தில் விழும்படி செய்து காட்டுகிறேன். வீரம்மாள், என்ன வீரம்மாள், இன்னும் எவ்வளவு நேரத்திற்கு இப்படியே இருக்க போகிறாய்? என்ன செய்ய வேண்டும் என்கிறீர்கள்? இதோ பார், ஆடு புலியாட்டம் ஆடுவதற்கான காய்களும் படமும் கொண்டு வந்திருக்கிறேன். இதை கொண்டு இன்று ஆசை தீர இந்த ஆட்டத்தை ஆட வேண்டும். வா, வந்து உட்கார். அங்கே காளையை அனுப்பி மனிதர்களை வீழ்த்துவதற்கு ஏற்பாடு செய்துவிட்டு இங்கு ஆடுகளை வெட்டுவதற்கு புலிகளை கொண்டு வந்திருக்கிறீர்களா? என் மீது ஏனடி இப்படி பாய்கிறாய்? நானா காளையை அனுப்பி வைத்தேன்? உன் அருமை தம்பி வல்லத்தரையன் தானே அனுப்பி வைத்தான்.
அது பாகநேரிக்கு போய் திரும்பி வந்து மீண்டும் அங்கேயே போயிருக்கிறது. அதற்காக என்னடி செய்ய சொல்கிறாய்? போதும் அம்மா இந்த பாசாங்க. நீங்களும் ஒரு தாயாக இருந்து கொண்டு ஊரில் உள்ள பிள்ளைகளையும் தாய்மார்களையும் குத்தி சாய்க்கட்டும் என்று காளைகளை அனுப்ப துணை நின்றீர்களே. அந்த காளையின் கொலை வெறிக்கு பலரும் பலியாவார்கள் என்று தெரிந்தும் அது நடக்கட்டும் என்று ஆடுபுலியாட்டம் ஆட வந்திருக்கிறீர்களே. உங்களுக்கு சிறிது கூட இரக்கமே இல்லையா? நான் எதற்காக இறக்கப்பட வேண்டும்? இறக்கப் போவது என் பட்டமங்கலத்து மக்களா என்ன? இல்லையே, அந்த பாகநேரிக்காரர்கள் தானே. அந்த ஊரில் பிறந்த பாவத்திற்காக அவர்களும் அதன் வினையை அனுபவித்துத்தானே ஆக வேண்டும். நீங்கள் இந்த அளவிற்கு வஞ்சம் கொண்டவராக மாறுவீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை அம்மா. அப்பாவி மக்களை அழித்து அதைக் கண்டு ஆனந்தம் கொள்பவரை அன்னை என்று சொல்லிக் கொள்ளவே தகுதியற்றவர். என் தந்தை கருணையின் வடிவமாக வாழ்ந்தவர். அவர் இருந்திருந்தால் இப்படி ஒரு வெறியாட்டத்திற்கு அனுமதி தந்திருப்பாரா? அவர் இல்லாமல் போனதால் தானடி நான் இப்படி ஆகிவிட்டேன். அவரை என்னிடமிருந்து பறித்தவர்களை பழிவாங்கத்தானடி நான் இப்படி மாறிப்போனேன். அப்படி நீங்கள் பழிவாங்குவதானாலும் அதற்கு யார் காரணமோ அவர்களை மட்டும்தானே பழிவாங்க வேண்டும். அதை விடுத்து அங்குள்ள அப்பாவி மக்களை எல்லாம் பழித்திருக்க நினைக்கிறீர்களே, இது மகா பாவம் அல்லவா? அக்கா, என்னவாயிற்று? அம்மாவிடம் ஏன் இவ்வளவு கடுமையாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? வீணான விபரீதங்கள் ஏற்படும் பொழுது அதை தடுப்பதற்காக போராடித்தானே ஆக வேண்டும். நீங்கள் எதை பற்றி சொல்கிறீர்கள்? நீ என் கணவரின் பேச்சை கேட்டு காளையை ஏவி விட்டாய். அதை அறிந்த வைரமுத்தன் ஓடிச் சென்று அதை தடுத்து இங்கே கொண்டு வந்து விடச் சொல்லி அனுப்பியிருந்தேன். இப்பொழுது உன்னிடம் கூட கேட்காமல் எனது அருமை கணவர் காளையை மீண்டும் அழைத்துச் சென்று பாகநேரியில் வாழும் அப்பாவி மக்கள் மீது அதை ஏவி விடப் போகிறார். என்னக்கா சொல்கிறீர்கள்? மாமா ஏன் இப்படி செய்தார்? என்ன கேள்வி கேட்கிறாய் வல்லத்தரையா? வைரமுத்தன் ஏன் அப்படி செய்தான் என்று கேள். அதுதான் இந்த நேரத்தில் நீ கேட்கக்கூடிய கேள்வி. நீ ஏவி விட்ட காளையை உன் தம்பி எப்படி தடுத்து திருப்பி அனுப்ப முடியும்? பாகநேரிக்குள் பட்டமங்கலம் காளை வந்தால் அதை அடக்கி காட்டுவோம் என்று சவால் விட்டானே கருத்த ஆதப்பன். அப்படி செய்யக்கூடியவர்கள் அங்கு யாராவது இருக்கிறார்களா என்று பார்ப்பதற்காக எனது காளையை பாகநேரிக்குள் ஏவினேன். அதை அடக்கக்கூடியவர்கள் அங்கு யாரும் இல்லை என்பதால் வைரமுத்தன் காளையை திரும்ப பாகநேரிக்கு அனுப்பியிருப்பான். கோபால நாயக்கரின் கூட்டத்திற்கு ஆதப்பன் சென்றிருப்பதால் அவன் அங்கு இருந்திருக்க மாட்டான். இந்த நிலையில் காளையை திரும்ப அழைத்துக் கொண்டு வந்ததில் தவறில்லையே. ஆனால் அதை அத்தோடு விடாமல் உன் மாமா தானே அந்த காளையை அழைத்துக் கொண்டு சென்றிருக்கிறார். பாகநேரியில் காளை எத்தனை பேரை பலி வாங்க போகிறது பார், அந்த ஊரில் உள்ள வீதிகளில் எத்தனை பிணங்கள் விழப்போகிறது பார் என்று சொல்லியபடி காளையை இழுத்து சென்றிருக்கிறார். இப்பொழுது சொல் வல்லத்தரையா, உனக்கோ உன் அம்மாவிற்கோ யார் மீது வஞ்சம்? பாகநேரி அம்பலக்காரர் வாளுக்கு வேலி மீதுதானே? அந்த வஞ்சம் சரியானதா இல்லையா என்பது பற்றி 1000 முறை விவாதித்து விட்டோம். உங்கள் எண்ணப்படியே வைத்துக் கொண்டாலும் அங்குள்ள மக்கள் என்ன செய்தார்கள்? கொஞ்சம் கூட இரக்கமில்லாமல் பாகநேரியில் எத்தனை பெண்கள் குடல் சரிந்து விழுந்தால் என்ன, எத்தனை குழந்தைகள் காளையின் காலில் மிதிப்பட்டு நசுங்கி மடிந்தால் என்ன என்கிறாரே அம்மா. இவரும் நம்மையெல்லாம் கருவில் சுமந்து பெற்றவர்தானே. இப்படி சொல்லக்கூடியவரின் வயிற்றில் நானும் இருந்தேன் என்பதை நினைக்கும் பொழுது எனக்கு வெட்கமாக இருக்கிறது. கர்ப்பத்திலேயே கரைந்திருக்க கூடாதா? பிறந்து பூமியில் விழுந்த மறுகணமே உயிர் போயிருக்க கூடாதா என்று தோன்றுகிறது. பல்லத்தரையா, நீயும் இவர் சொல்வதுதான் சரி என்று நினைத்தால் உன் மாமாவிற்கு சொல்லி அனுப்ப. பாகநேரி வீதியில் வயிறு கிழிந்து விழுந்திருக்கிறார்களே, அவர்களது குடலை எல்லாம் கொண்டு வரச் செய்து உன் கழுத்தில் போட்டுக்கொண்டு இதுதான் பட்டமங்கலம் அம்பலக்காரரின் வெற்றி மாலை என்று ஊர்வலமாக சென்று காட்டு. இப்படி குரூர புத்தி கொண்ட குடும்பத்தில் பிறந்த பாவத்திற்காக நான் இன்றே தீர்த்த யாத்திரை புறப்பட்டு விடுகிறேன். வேண்டாம் அக்கா, வேண்டாம். நிச்சயம் நான் குரூர புத்தி கொண்டவன் அல்ல. என்னுடைய தனிப்பட்ட வஞ்சத்திற்காக எந்த குற்றமும் செய்யாத எளிய மக்கள் பலியாவதை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அம்பலக்காரர்களுக்குள் இருக்கும் தனிப்பட்ட பகைக்கு அங்கிருக்கும் குடிமக்கள் என்ன செய்வார்கள்? இருவருக்குள் இருக்கும் பகைக்கு ஒரு ஊரையே அழிக்க நினைப்பது எந்த வகையில் நியாயமாகும்?
எந்த குழந்தை இருந்தாலும் பரவாயில்லை என்று நான் இருந்தால் என் குடும்பத்தில் எப்படி குழந்தைகள் பிறக்கும்? உயிரை சுமக்கும் வயிறு கிழிந்து ஒரு பெண் விழுந்து மடிந்தால் என் ஊரில் உள்ள பெண்கள் எப்படி என்னை ஒரு அம்பலக்காரனாக ஏற்றுக்கொள்வார்கள்? வழியில் செல்லும் ஒருவன் காலை முட்டி மடிந்தான் என்றால் அவனை பெற்ற தாயின் வயிறு குமராதா? மாங்கல்யத்தை இழக்கும் மனைவி என்னை தூற்ற மாட்டாளா? அவனது பிள்ளைகள் அனாதைகளாகி நிற்கும் நிலை வராதா? இதற்கெல்லாம் நான் ஒரு காலும் இடம் தரமாட்டேன். இப்பொழுதே போகிறேன். காளையை தடுத்து அழைத்து வருகிறேன். வேண்டாம் வல்லத்தரையா, வேண்டாம், போகாதே. பாகநேரியில் யார் வாழ்ந்தால் என்ன, யார் செத்தால் என்ன? என் இளைய பிள்ளை செய்ததை மாற்றி என் மாப்பிள்ளை என் விருப்பத்தை நிறைவேற்ற சென்றிருக்கிறார். அவர் மூலமாவது என் வஞ்சம் நிறைவேறட்டும். அந்த பாகநேரி முழுவதும் பிணக்குவியலாக மாறட்டும். இரத்த ஆறு ஓடட்டும். அந்த உதிரத்தை எடுத்து பூசிக்கொண்டால்தான் என் ஆவேசம் தீரும். பேசாமல் உள்ளே போ. இல்லை அம்மா, ஒரு ஊரையே அழிக்க நினைக்கும் இந்த பாதக செயலை செய்வதற்கு நான் இடம் தரமாட்டேன். அப்பாவி மக்கள் அழிய நான் ஒருபோதும் காரணமாக இருக்க மாட்டேன். என் பகையை நான் தான் தீர்க்க வேண்டும், என் காளை அல்ல. பாகநேரியில் இருப்பவர்கள் வீராதி வீரர்கள், சூராதி சூரர்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொள்கிறார்களே, அப்படி யாரும் இங்கே இல்லையா? இந்த பட்டமங்கலத்து ஜல்லிக்கட்டு காளையை அடக்கக்கூடியவர்கள் எவருமே இங்கே இல்லையா? இவ்வளவுதானா பாகநேரியில் இருக்கும் ஆண்களின் வீரம்? பாகநேரியில் இருக்கும் எல்லோருமே பயந்தாங்குழிகள். எங்கள் பட்டமங்கலத்து காளையை கண்டு நடுங்கும் பயந்தாங்குழிகள், கோழைகள். பாகநேரியில் வாழும் அத்தனை பேரும் படுகோழைகள். பட்டமங்கலத்து காளையை அடக்க பாகநேரியில் எவரும் இல்லை. ஏன் இல்லை? நாங்களா பயந்தாங்கோழிகள்? ஏருக்கும் நேருக்கும் போரிடாமல் காளையை அழைத்து வந்திருக்கும் நீங்கள் தான் பயந்தாங்கோழி. பாகநேரிக்குள் புகுந்திருக்கும் உமது பட்டமங்கலத்து காளையை நான் அடக்கி காட்டுகிறேன். ஆதப்பா, வா. நீ எங்கள் காளையால் குத்துப்பட்டு சாய்ந்த பிறகு நான் இந்த பாகநேரி வீதிகளில் காளையோடு வலம் வந்து காட்டுகிறேன். காங்கேயா, அவன் உயிரை வாங்கிவிட்டு வா. போ போ. நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்லிக் கொள்வதெல்லாம், நமக்குள் உள்ள ஒற்றுமைக்கு எக்காரணத்தை கொண்டும் எந்த பங்கமும் ஏற்பட்டுவிடக் கூடாது. நம்முடைய ஒற்றுமைதான் பகைவனுக்கு பலவீனம். அவனது பலவீனம்தான் நமது பலம். என்னால் முடிந்த அளவிற்கு பல முயற்சிகள் எடுத்து பார்த்து விட்டேன். ஆனால் பாகநேரிக்கும் பட்டமங்கலத்திற்கும் உள்ள பகை உணர்வை என்னால் மாற்ற முடியவில்லை. இதற்கு என்னதான் தீர்வு என்று என்னால் யோசிக்க முடியவில்லை. அதே நிலைதான் எனக்கும் நாயக்கர் அவர்களே. பட்டமங்கலத்திற்கு பாகநேரி மீது உள்ள பகையை எப்படியாவது தீர்த்து வைக்க வேண்டும் என்று நானும் அக்காவும் பல வழிகளில் முயற்சி எடுத்தாலும் அதில் ஏதாவது ஒரு தடங்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. பாகநேரியும் பட்டமங்கலமும்
எக்காரணத்தை கொண்டும் ஒன்று சேர்ந்து விடக்கூடாது என்பதில் அக்னியு மிக உறுதியாக இருக்கிறான். என் மாமா உறங்காப்புலி போன்றவரை கொண்டு அதற்கான முயற்சிகளை செய்து பகையை வலுப்படுத்தும்படி செய்து விடுகிறான். இந்த விஷயத்தில் அந்த அக்னியோ என் மாமாவை மட்டும் பயன்படுத்தவில்லை, ஜம்புலிங்கம் போன்ற பல ஜமீன்தார்களையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறான். என் அண்ணன் அதை புரிந்து கொள்ளாமல் பாகநேரி அம்பலக்காரரை அவமதிப்பதிலேயே குறியாக இருக்கிறார். வைரமுத்தா, இன்றைக்கில்லாவிட்டாலும் என்றைக்காவது ஒரு நாள் வல்லத்தரையன் நிச்சயம் மாறுவான். அந்த சமயத்தில் நீ மட்டும் உறுதியாக இருந்து எக்காரணத்தை கொண்டும் பாகநேரி மீது மீண்டும் பகை கொள்ளாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக எக்காரணத்தை கொண்டும் என்னால் பாகநேரி மீது பகை ஏற்படாது. இனி என்னுடைய ஒவ்வொரு முயற்சியும் பாகநேரியும் பட்டமங்கலமும் பகையில்லாமல் இருக்க வேண்டும் என்பதிலேயே இருக்கும். கோபால நாயக்கர், அம்பலக்காரரின் ஒற்றுமையை ஆங்கிலேயருக்கு புரிய வைக்க வேண்டும். அதற்கு அடையாளமாக ஆங்கிலேயரிடம் அடைபட்டிருக்கும் அம்பலக்காரரை உடனடியாக மீட்க வேண்டும். தேன்கூட்டில் கை வைத்தவன் குளவி கொட்டி மடிவான் என்பதற்கு அடையாளமாக நம்மில் ஒருவன் மீது கை வைத்த அவனை நாம் அனைவரும் குளவிகளாக மாறி பாடம் புகட்டுவோம்.